சாமி கும்பிட சாதி பார்க்க கூடாது என திரைப்படத்தில் வசனம் பேசிய இவர்தான் பெற்ற மகனால் அடித்து கொல்லப்பட்ட நடிகை காசம்மாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஆனையூரை சேர்ந்தவர் காசம்மாள். விவசாய கூலி தொழிலாளியான இவர் அப்பகுதியில் நடைபெற்ற கடைசி விவசாயி திரைப்பட ஷூட்டிங்கின் போது வாய்ப்பு பெற்று அந்த படத்தில் நடித்தார். தேசிய விருது பெற்ற நல்லாண்டி தங்கையாகவும் படத்தின் ஹீரோ விஜய் சேதுபதிக்கு அத்தையாகவும் நடித்திருந்தார் காசம்மாள். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 15 ஆண்டுகளாக தாயோடு வசித்து வந்தார் அவரது மூத்த மகன் நமக்கோடி. சரிவர வேலைக்கு செல்லாத நமக்கோடி மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. தன்னிடம் பணம் இல்லாத போதெல்லாம் கூலி வேலைக்கு சென்று தாயார் வைத்திருக்கும் பணத்தை சண்டையிட்டு வாங்கி சென்று போதைக்காக நமக்கோடி செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. போதையில் வீட்டில் படுத்திருந்தவருக்கு அதிகாலை 3 மணி அளவில் போதை தெளியவே தூங்கிக் கொண்டிருந்த தாயை எழுப்பி பணம் கேட்டுள்ளார் நமக்கோடி. தன்னிடம் பணம் இல்லை எனவும் இந்த நேரத்தில் பணம் கேட்கிறாயே எனவும் கேட்ட தாய் காசம்மாளை அங்கிருந்த கட்டையால் நமக்கோடி தாக்கியதாக கூறப்படுகிறது. தலைப்பகுதியில் பலத்த காயமடைந்து ரத்தம் வெளியேறி காசம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காசம்மாளை வேலைக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருந்தவர்கள் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். காசம்மாள் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த உசிலம்பட்டி தாலுகா போலீசார் தலைமறைவான நமக்கோடியை கைது செய்தனர். தள்ளாத வயதிலும் உழைத்து சாப்பாடு போட்டு வந்த தாயை மது போதைக்காக மகனே அடித்து கொலை செய்தது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக உசிலம்பட்டி செய்தியாளர் மோகன் மற்றும் சந்தனமுத்துக்குமார். சேலம் மத்திய சிறையில் பணியாற்றும் சிறை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு அரசின் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க வழிகாட்டும் பயிற்சி வகுப்பு தொடங்கியது. சேலம் சிறை கண்காணிப்பாளர் பொறுப்பு வகிக்கும் வினோத் தொடங்கி வைத்தார். 12ஆம் வரைக்கும் கிளாஸ் வரைக்கும் புத்தகம் எல்லாமே சின்ன பிள்ளைங்க படிக்கிற புத்தகம். அதை மட்டும் வெளியே வச்சுங்க. முதல்ல வேற எதுவும் இருக்குதா? நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் புக் படிக்கிறீங்களா? யார் படிக்கிற புத்தகம்? சின்ன பையன் படிக்கிற புத்தகம் அது. அவன் அப்படி ஸ்டேட் பஸ் கழித்து வரான். நம்பள முடியாதா? என் பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்கிறா, படிக்க முடியாதா? இப்படி என்னதான் இருக்குது இல்லை அப்படிங்கிறத வெளிக்கொண்டு படிச்சிங்க.